ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான். இது வந்து 6th வந்து இருக்கும். இந்த லெசன் வந்து இம்பார்ட்டண்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது முக்கியமான லெசன் தாங்க. நீங்கள் குரூப் 2 வந்து படிக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு குயிக் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து குரூப் 4 வந்து படிக்கிறீங்கன்னா இது வந்து ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்துட்டு நீங்கள் அந்த லெசனை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அந்த லெசன் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த லெசன் படிச்சிட்டிங்கன்னா இது ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக் ரிவிஷனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஜிஎஸ்க்கு எல்லா லெசனுமே வந்து போட போகிறோம். குரூப் 4 2026 நம்ம சேனலில் வந்து ரிவிஷனுக்கான எல்லா வீடியோவும் 1 by 1 அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. காப்பிய மாந்தர்களாகிய கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் கடலின் கரையில் அமைந்துள்ளது. டேஷ் கடலின் கரையில் அமைந்துள்ளது வங்காள விரிகுடா. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூட்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. பூம்புகார் துறைமுகத்திற்கு வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர் கிரேக்கம், ரோம். பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலாக விலைக்கு பொருட்களை விற்பதும் தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஷ் நூல் கூறுகிறது. பட்டினப்பாலை. பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார் டேஷாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. சங்க காலத்தில் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை குதிரைகள் வந்து கடல் வழியும், கருமிளகு வந்து தலைவழி தடங்கள், தங்கம் வந்து வடமலை, சந்தனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, முத்து வந்து தென்கடல் பகுதி, பவளம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி. உணவுப் பொருட்கள் வந்து ஈழம். சங்க வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் மதுரை. நான் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். 1 செகண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49. இஸ்ரோல் அரசல் சலமோன் முத்துக்களை டேஷ் நிமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் உவரி. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் மதுரை. டேஷ் நகரில் தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டது காஞ்சி. நலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்றாசிரியர் டேஷ் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கல்விக்கு வந்தார் யுவான். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். புத்தகாயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரம் ஒன்று என குறிப்பிட்டவர் யுவாங் சுவாங்க. கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. கைலாசநாதர் கோவிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னர் ராஜசிம்மன். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் காஞ்சிபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.